இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. தனக்கு பழச்சாற்றில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டதாக நடிகரும் வேலூர் தொகுதி வேட்பாளருமான மன்சூர் அலிகான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. தேர்தல் தொடர்பான பணிக்காக குடியாத்தம் சந்தையில் இருந்து வீடு திரும்பிய போது வழியில் சிலர் பழச்சாறு மற்றும் மோர் வழங்கினார்கள் எனவும், கட்டாயப்படுத்தி அவர்கள் கொடுத்த பழச்சாற்றை குடித்த சில மணி நேரங்களிலேயே அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விமல்ராஜ். விமல்ராஜ், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தனக்கு பழச்சாறில் விஷம் கலந்து கொடுத்து விட்டதாக நடிகர் மன்சூர் அலிகான் தனது மக்கள் தொடர்பாளர் மூலமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி பணிகளில் ஈடுபட்டிருந்த நடிகர் மன்சூர் அலிகான் நேற்று குடியாத்தம் சந்தையிலிருந்து வீடு திரும்பிய போது தனக்கு பழச்சாறில் விஷம் கலந்து கொடுத்து விட்டதாக தனது மக்கள் தொடர்பாளர் மூலம் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். நேற்று குடியாத்தம் சந்தையிலிருந்து வீடு திரும்பியவர் வழியில் தன்னை சிலர் கட்டாயப்படுத்தி பழச்சாறு மற்றும் மோர் வழங்கியதாகவும், அவற்றை குடித்த சில மணி நேரங்களிலேயே வண்டியிலிருந்து கீழே விழும் அளவிற்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் சிகிச்சைக்காக பாலாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் நெஞ்சுவலி குறையாததால் சென்னையில் உள்ள KM நர்சிங் ஹோமிற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் உதவியால் தற்போது நலமாக இருப்பதாகவும், விஷ முறிவிற்கும் நுரையீரல் வலியிற்கும் மாத்திரை மருந்துகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நடிகர் மன்சூர் அலிகான் தனது மக்கள் தொடர்பாளர் மூலம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மருத்துவர்கள் அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளில் பரிசோதனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பரிசோதனை முடிவில் மன்சூர் அலிகானுக்கு விஷம் வழங்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்த தகவல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி விமல்ராஜ். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.